இங்க மனோஜும் கடையில இருந்து வெளியில வரும்போது கரெக்டா தாங்கிட்ட பணத்தை ஏமாத்தின கதிரை பாக்குறாரு. அவருமே இன்னொருத்தர்கிட்ட வீடு டீலிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கதிரை பார்த்தோன்னே இந்த பக்கம் மனோஜுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இவனை விடக்கூடாது, பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஏய் கதிர் நில்லியா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் கதிர்கிட்ட போறாரு. ஆனா அவருமே வேக வேகமா கால் டாக்ஸில ஏறி அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க மனோஜுமே எப்படியாவது நம்ம பணத்தை கண்டுபிடிச்சாகணும், இவனை பிடிச்சதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா ஓட ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு இருக்க வழியில கரெக்டா ஒருத்தர் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவரையும் இடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சைக்கிள்ல போறவர், குடத்தை எடுத்துட்டு போறவங்க, இன்னொரு பக்கம் பைக்ல போற எல்லாரையுமே இடிச்சு தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் கதிர் பக்கமா நெருங்கிறாரு. ஆனா அதே நேரத்துல கடைசியா ஒரு டிராபிக் போலீஸ் மேல கள்ள தூக்கி அடிச்சிடறாரு. அந்த டிராபிக் போலீஸும் பிடிக்க வர அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக இங்க மனோஜுமே குறுக்கு சந்தில பூந்து டக்குன்னு வேகமா போலான்னு பாக்குறப்போ கரெக்டா ஒரு டாடா ஐசி வந்து இந்த பக்கம் மனோஜ் இடிச்சிருது. இடிச்ச வேகத்துல அவரோட கண்ணுக்குள்ள நிறைய கிளாஸ் பீஸ் எல்லாம் வந்து குத்திருது. அங்க மனோஜுமே வந்து அப்படியே அந்த இடத்துல மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இங்க மனோஜ் அட்மிட் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜயாவுமே வீட்டுல இங்க மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே டைம்ல அவங்களும் வலிக்கு கீழே விழுந்துறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்த முத்துமே இந்த பக்கம் விஜயாவுக்கு கை கொடுத்து தூக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயாவும் முத்து பிடிக்காது அப்படின்றதுனால முத்துக்கு கையை கொடுக்காம அவங்களும் கீழே உட்காந்து காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க வந்து மீனாவுமே இங்க விஜயாவுக்கு கை கொடுத்து தூக்கலாம், வாங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கை பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு ரெடி பண்றாங்க. ஆனா இங்க விஜயா மீனா கிட்டையும் கை கொடுக்க தயாரா இல்ல. அப்ப கரெக்டா அங்க வந்து ரவியை பார்த்த உடனே ரவியோட கையை பிடிச்சதான் எந்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. மீனாவுமே இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கரெக்டா விஜயாவை தனியா கொண்டு போய் உட்கார வச்சு இந்த பக்கம் அவங்க காலெல்லாம் பிடிச்சு விட்டு அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவோம், நான் வேணா வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் பையன் என்ன பிடிச்சு விட்டா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க ரவி அவங்களுக்கு காலை பிடிச்சு விட்டா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒதுக்கிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவருமே கிச்சனுக்குள்ள வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப மீனாவுமே ஏங்க வருத்தப்படுறீங்க, அத்தை இப்படிலாம் நடத்துறாங்கன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களா, அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்க எப்பவுமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி இங்க முத்துக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா முத்துமே இல்ல மீனா, அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன எப்பவுமே ஒரு தனி ஆளா தான் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மட்டும் கிடையாது, என் கூட நீ இருக்கிறதுனால உன்னையும் சேர்த்து அப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க விஜயோட போனுக்கு இங்க ரோகிணி கால் பண்ணி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க பயங்கரமா பதறி போயிடுறாங்க. விஜயாமே என் பையனுக்கு என்னாச்சு, அவனுக்கு என்னாச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி பதறி போய் அவங்களும் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டல்ல மனோஜுமே ரொம்பவே வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவர் அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கண்ணாடியை உடைஞ்சு அவரோட கண்ணுக்குள்ள குத்துனதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க ரோகிணியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து விஜயா குடும்பத்துல இருக்க எல்லாருமே எங்க ரோகிணி கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அங்க வந்து டாக்டருமே இங்க மனோஜோட நிலைமையை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு தான் இந்த பக்கம் முத்து வீட்டுல இருக்க எல்லாருக்குமே புரிய வருது. சொல்லப்போனா மனோஜ் ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான், ஆனா அவன் யாரையோ துரத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதே நேரம் இங்க முத்துமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம எப்படியோ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் மனோஜால பாதிக்கப்பட்ட அந்த 4 பேருமே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம எங்களோட நிலைமைக்கான அவங்க அண்ணன் தான், இவ்வளவு செலவு இருக்கு, ஒழுங்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட பணம் கேட்கறாங்க. முத்துமே இதை பத்தி யோசிக்காம சரி பரவாயில்ல, அவன் எல்லாத்தையும் எடுத்து விட்டு போயிட்டான், இப்ப நான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போதான் முத்துமே விசாரிக்கிறப்போ யாரோ ஒருத்தர் அவங்க அண்ணன் துரத்திட்டு போனா, ஆனா யாருன்னு தெரியல, அவன் யாரையோ துரத்திட்டு பேர் சொல்லி துரத்திட்டு போகும்போது தான் எங்களை இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் முத்து கன்ஃபார்ம் பண்றாரு, அவன் யாரை துரத்திருப்பான், எதுக்காக இந்த அளவுக்கு ஓடி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி அவன் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் அந்த விஷயத்த ரொம்பவே ஃப்ரீயா விடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நார்மல் வார்டுக்கு மனோஜை மாத்துறாங்க. மனோஜுக்கும் கான்சியஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க போன விஜய், அண்ணாமலை எல்லாருமே இங்க மனோஜ் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா பார்த்து போக கூடாதா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி, என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க விஜய் எல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. சொல்ல போனா ஏன் நம்ம அம்மா நம்ம மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்காங்க, ஒருவேளை நம்ம சின்ன வயசுல அம்மா கூட இல்லாம பாட்டி கூட இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் விஜயா தனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் மனோஜ் இருந்துகிட்டு இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு அழுகாதீங்க, எல்லாம் சரியா போயிடும், டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே தான் வழியெல்லாம் மறைச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே இங்க டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் மனோஜுக்கு கண்ணு தெரியாம கூட போலாமா, ஏன்னா அவர் கண்ணில் குத்துன அந்த கிளாஸ் பீஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பா உள்ள இறங்கிருக்கு, அது மட்டும் ரெட்டினாவை டேமேஜ் பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு கண்ணு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அந்த விஷயத்தை கேட்ட மனோஜுமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் முத்து இருந்துகிட்டு டேய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற அளவுக்கு நீ யாரடா துரத்திட்டு போன, எதுக்காக போன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு என் பையனே இப்பதான் அடிபட்டு வந்திருக்கான், நீ யாரை துரத்திட்டு போன அவன்கிட்ட எது கேட்டு அவனை தொந்தரவு பண்றியா, முதல்ல நீங்க வெளியில போ, உனக்கு எப்ப பார்த்தாலும் மனோஜ் வளரக்கூடாது, அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி அவன் வளர்ச்சியை கெடுத்து இப்ப கடைசியில என்ன உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு மனோஜ் ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இங்க விஜயா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ரொம்ப டென்ஷனோட என்ன விஜயா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, முத்து என்ன அப்படி பண்ண போறானா, அப்படி பண்ற ஆளா அவனை பத்தி உனக்கு தெரியாது, சும்மா லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத, எப்படினாலும் அவன் எதுக்காக இப்படி அடிபட்டுச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் முத்து கேட்கறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு இங்க பாருங்க சண்டை போடாதீங்க, நான் சொல்லிடுறேன், நான் கதிரை பார்த்தேன், கதிரை தான் துரத்திட்டு போனேன்
போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. கதிரா, யாரா கதிரா அப்படின்ற மாதிரி முத்து கேட்கறாங்க. அப்பதான் மனோஜ் ரொம்பவே டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிட்ட பணத்தை 30 லட்சம் ஏமாத்திட்டு போனால, அந்த வீடு வாங்கி தரேன், இந்த வீடு உங்க பேருக்கு முடிச்சு தரேன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போனால, அந்த கதிரு, அவனை தான் பார்த்தேன். அவன் கரெக்டா நான் கடையில இருந்து வெளில வரும்போது நின்றுகிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு வேகமா துரத்தி பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவன் கார்ல ஏறிட்டான். அவன் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடினேன். என்ன பண்றதுனே தெரியல. நானும் துரத்தி பிடிச்சலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்பதான் ரோகிணிக்கும் புரியுது. அப்ப மனோஜ் அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் முத்துவுமே ரொம்ப டென்ஷனோட, ஏன்டா மனோஜ், அப்படி நீ அவனை பார்த்துருந்தானே ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நாங்க வந்திருப்பல, நானும் வந்திருந்தேன்னா கண்டிப்பா பிடிச்சிருப்பான்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மனோஜுமே, டேய் நீ எங்க இருப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கு எப்பரா தெரியும், எனக்கு அவனை பார்த்த ஒன்று பிடிக்கணும்னு தோணுச்சு, அதான் ஓடினேன், எனக்கு ஃபோன் பண்ணலாம் தோணலடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, சரி நீ முதல்ல எந்த ஏரியாவில் அவனை துரத்திட்டு போன, எந்த இடம்னு சொல்லு, நான் அவனை அங்கே வச்சு பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீட் ஏரியா எல்லா டீட்டெயிலையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜுமே இந்த பக்கம் இங்கே பாடுறா, அவனுக்கு எப்படியாவது பிடிச்சா அந்த பணத்தை பொறுங்கண்டா, அவன் நம்ம ஊருக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் முத வேலையை அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் ரொம்பவே கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் ரோகிணிக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. சொல்லப்போனா அவனால தான் இப்போ உங்க மனோஜுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. இது சரி பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு பணம் தேவைப்படும், கண்டிப்பா அவங்கள பிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் இங்க முத்து மீனாவும் சேர்ந்துக்கிட்டு, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம முதல்ல மனோஜ் துரத்திட்டு போன அந்த ஏரியால வேற ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, இல்ல அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்ட்டு அவங்களும் தன்னோட கார் எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு இருக்க வழியில கரெக்டா மனோஜ் சொன்ன ஏரியாவும் வந்துருது. அந்த ஏரியால என்னென்ன கடை இருக்கு, சொல்ல போனா எங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்ப போயிட்டு இருக்க வழியில கரெக்டா எங்க மனோஜ் அந்த கடையில இருந்து வெளியில வரும்போது அந்த கடைக்கு வெளியில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் முத்துவுமே, எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபுட்டேஜை மட்டும் காட்டுங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பக்கம் அந்த கடைக்காரங்களும் சரி ஓகேப்பா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜையும் போட்டு காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல தான் இந்த பக்கம் அந்த கதிருமே வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்து வர்றதை காட்டுறாங்க. சொல்லப்போனா அது வேற யாரும் கிடையாது, இந்த கதிரோட சொந்தக்காரங்க தான். அவங்க வீட்டுக்குள்ள இருந்து இவர் வெளியில வந்திருப்பாரு. ஆனா வெளில வந்தோன்னு பிசினஸ் பிளான பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. மனோஜ் துரத்தனவன இங்க நிக்கவே கூடாதுன்னு அடிச்சு பிடிச்சு ஓடி இருப்பாரு. ஆனா எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. உடனே இங்க முத்து மீனாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த அவர் வெளியில வந்து அவர் சொந்தக்கார வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி கதிர்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் யாரு, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ அந்த கதிரோட சொந்தக்காரங்களும், ஆமா எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நெருங்கிய சொந்தம் தான், நீங்க யாரு, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா அவங்க கிட்ட நாங்க ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயமா பேசியிருந்தோம், சரி அவங்களை கொஞ்சம் மீட் பண்ணோம், எனக்கு அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்து ஃபோன் நம்பர் வாங்குறாரு. உடனே அவங்களுமே ஃபோன் நம்பர் கொடுத்துறாங்க. அவங்க எங்க குடி இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சொந்தக்காரங்களும், தெரியல ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க, ஆனா எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை, நீங்க அவங்களுக்கே கால் பண்ணி கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. உடனே எங்க முத்துக்கு பரவாயில்ல, ஒரு சரியான லீட் கிடைச்சிருக்கு, இதை வச்சு எப்படியாவது அந்த கதிரை படிக்கணும், இந்த மாதிரி 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் நம்ம திரும்பி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இன்னொரு பக்கம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஹாஸ்பிட்டல்ல இதை விட பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா மனோஜர் ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப கண்டிப்பா அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அந்த ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லப்போனா அவங்க கடைசியா கையில வச்சிருந்த ஸ்டாக் நகை வரைக்கும் மொத்தமா வந்து வித்து தான் இந்த பக்கம் மனோஜோட பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் 5 லட்சம் பணம் வேணுமே, இந்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோகிணி திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயாவுமே, எங்க பாரு ரோகிணி, உங்க அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி இங்க மனோஜோட ஆபரேஷனை சரி பண்ணு, ஏன்னா இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டா பார்வை வந்துரும் அப்படின்ற மாதிரி எங்க டாக்டர் சொல்றாங்க. எப்படியாவது நம்ம மனோஜுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கிட்ட ரோகிணியுமே, சரி ஆண்டி நான் அப்பாட்ட பேசுறேன், மாமாக்கு முதல்ல கால் பண்ணி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க. இங்க வெளில போனவொன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பணமே கிடையாது. சொல்லப்போனா இப்ப அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு சோர்ஸும் ஃபுல்லா கிடையாது. ஏன்னா அவங்க இருந்தது எல்லாத்தையுமே மொத்தமா செலவு பண்ணிட்டாங்க. கையில வச்சிருக்க நகை கூட போலி தான், அவங்க கழுத்துல போட்டிருக்க நகையும் போலி, கைவசம் அவங்க கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லாம இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது, இப்ப 5 லட்சம் ரூபாய் நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி விழி பிதிங்க போய் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க.